صل على رسوله الكريم. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: طلب كسب الحلال فريضة بعد الفريضة. وقال النبي صلى الله عليه وسلم: التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء والصالحين، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சலவாத்துகளும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலகத்தில் உண்டான நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்னென்னு உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் தேடி வந்திருக்கின்ற அன்பார்ந்த பெருவர்களை சோழர்களை உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்னென்னு உண்டாகட்டுமாக. கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுக்கு மத்தியில் ஹலாலான சம்பாத்தியம், ஹலாலான உணவை பற்றி பேச முன்வந்துள்ளேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையாம் அல் குர்ஆன் ஷரீஃபில் சூரா அல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் 168வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது: யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, குலு சாப்பிடுங்கள், மிம்மா ஃபில் அர்தி, பூமியிலிருந்து உண்டான வஸ்துக்களை சாப்பிடுங்கள், ஹலாலன் தய்யிபா, தூய்மையான அனுமதிக்கப்பட்ட ஹலாலான வஸ்துக்களை சாப்பிடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாதி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சவடுகளை பின்பற்றாதீர்கள். இன்னஹு லகும் அதுவும் முபீன், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினார். கண்ணியத்துக்குரியவர்களை, நாம் உண்ணக்கூடிய உணவுகள் ஹலாலாகவும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் தையிபு, தூய்மையானதாகவும் இருக்க வேண்டும். ஆடு ஹலால் தான், ஆனால் அந்த ஆடு ஹலாலான வருமானத்தை கொண்டு வாங்கியதாக இருக்க வேண்டும், அல்லது அடுத்த இடத்திலிருந்து திருடி ஆடாக இருக்கக்கூடாது. ஹலாலான வருமானத்தில் வாங்கப்பட்ட ஆடாக இருக்க வேண்டும். அதை அறுத்து சாப்பிட உடலுக்கு ஒட்டுமோ நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய துஆக்கள்லாம் கபூலாகும். அதான் ஹலால். அதே மாதிரி அந்த ஆடை ஹராமான வசூலை கொண்டு வட்டி, லஞ்சம், திருட்டு போன்று உள்ளதாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நாம் தூய்மையானதாக இருக்க வேண்டும், ஹலாலானதாக இருக்க வேண்டும். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள்: தலபு கஸ்புல் ஹலாலி ஃபரீலத்துன் பஅதல் ஃபரீலா. ஒரு ஃபர்லுக்கு அடுத்து இன்னொரு ஃபர்லு, ஐங்காலம் தொழுவது ஃபர்லு, கட்டாய கடமை. அந்த கட்டாய கடமையான தொழுகைக்கு பிறகு கடமையான ஒரு கடமை என்று சொன்னால் ஹலாலான முறையில் சம்பாதிப்பது, அது கடமையாக இருக்கிறது. தலபு தேடுவது கஸ்புல் ஹலாலி, ஹலாலான வியாபாரத்தை, ஃபரீலத்துன் கடமையாக இருக்கும், பஅதல் ஃபரீலா, இந்த ஐங்கால தொழுகைக்கு பிறகு நாம் ஹலாலான முறையில் சம்பாதிப்பது அது ஒரு கடமையாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள்: அத்தாஜிரு ஸதீகுல் அமீன் மஅன் நபியின வ ஸதீகின வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன். உண்மையான நேர்மையான வியாபாரிகள் நாளை மறுமையில் நபிமார்களுடன், சித்தீகர்களுடன், ஷுஹதாக்களுடன், சாலிஹீன்களுடன் இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இந்த இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஹதீஸ் வேறு யாருக்கும் இந்த பஷாரத்து கிடையாது. தங்களுடைய வாழ்க்கையில், வியாபாரத்தில் அவர் உண்மையாளராகவும் இருக்க வேண்டும், நேர்மையாளராகவும் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இருந்தால் அவர்கள் நாளை மறுமையில் நபிமார்களுடன், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களுடன் இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க: மா கல அஹதுன் கத்து கைரம் மின் ஐ யாக்குல மின் அமலி யதைஹி. எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய கரத்தால் உழைத்து
சாப்பிடுவதை விட சிறந்த உணவை அவன் சாப்பிட்டு விட முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அண்ணன் நபி அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கான யகுலு மின் அமலி யதைஹி, நிச்சயமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை பேரரசர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கரத்தால் அவர்கள் உழைத்து அவர்கள் அதன் மூலமாக ஈட்டி சம்பாதித்து அவர்கள் உண்டார்கள், புசித்தார்கள் என்று ஹதீஸில் வருகின்றது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இரவு நேரங்களில் மாறுவிட அணிஞ்சு போவாங்க, வீதியில் போய் நம்ம நாட்டு மக்களுடைய நிலைமைகளும் தெரியும், எப்படி இருக்கிறாங்க என்ன இருக்குன்னு. அதை பார்த்துட்டு அப்புறம் ஒரு நாள் கேட்டாங்க, ஒரு மனிதர்கிட்ட கேட்டாங்க, 2 பேர்கிட்ட கேட்டாங்க, இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசர் அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? அந்த 2 பேரும் சொன்னாங்களாம், அவர் நல்லா ஆட்சி செய்கிறாரு, நல்ல மனிதர் தான், ஆனால் அதே நேரத்தில் அவர் பைத்துல் மால்ல இருந்து சம்பளம் வாங்கி சாப்பிட்றாரு, அது மட்டும் தன்னுடைய கரத்தால் உழைத்து சாப்பிட்டா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த 2 பேரும் சொன்னாங்க. சொன்னாங்க அந்த 2 பேரும் மலக்குமார்கள் கேட்டு வர்றாங்கல்ல, நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு. அரசர் என்ன செய்வோம், அவ்வளோ மாறு இடத்துல நாட்டு அரசர், அதாவது அரசராக இருக்கிறாரே, அவரை பற்றி நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறது? ஏன்னா இவர் தான் அரசன், யாருக்கும் தெரியாது. தன்னை பற்றி கேட்குறாங்க, அந்த அரசரை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவர் உழைச்சி சாப்பிட்டா நல்லா இருக்குமே. அப்புறம் அதுக்கு பிறகுதான் அல்லாட துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடு அப்படின்னு துவா செஞ்சாங்க. அவங்க கையில் இரும்பை தொட்டாங்களோ எப்படி நினைக்கிறாங்களோ அது அப்படியே பசுமாயிரும். இரும்பை அப்படியே உருக்கி போர் கவசம் செய்வாங்களாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போர் கவசம் செஞ்சு அதை விற்பனை செய்வாங்க. நீங்கள் போர் நடந்தால் அந்த போர் கவசம் வாங்கி போகிறது அர்த்தம், யாருமே வாங்க மாட்டாங்க. கொரோனா தேவையில் போர் கவசமே ஓடலை. மனைவி கேட்டாங்க, என்னங்க சாப்பாடு ஒன்றுமே கொண்டு வரல, நீ வியாபாரமே ஆகலைன்ட்டாங்க. நாளைக்கு கொண்டு வரேன்ட்டார். இப்படி 3 நாள் ஓடிடுச்சு. 3 நாள் பட்னி. அப்புறம் அல்லாட்ட துவா செஞ்சாங்க, யாரெல்லாம் 3 நாளாக வியாபாரம் ஆகல, ஒன்றுமே சாப்பாடு வழியிலேருந்து. அப்போ அல்லாஹ் சொன்னாங்க, நாளைக்குன்னு சொன்னீங்களா, இன்ஷா அல்லாஹ் சொன்னீங்களா? இன்ஷா அல்லாஹ் சொல்லியிருந்தா உங்களுக்கு நாம் கொடுத்துருப்போம், வியாபாரத்தை ஓட்டியிருப்போம். வானத்தை நோக்கி பாருங்க, பார்த்தா அங்கே எல்லா கவசம் இவங்க வித்த கவசம் கூட அங்கே தொங்கிட்டு இருக்குது. மலக்குமார்கள் வச்சு எல்லாம் வாங்க வச்சா. எந்த மலக்குமார்கள் கை உழைப்பால் சாப்பிடுறது அவனுக்கு சிறந்த என்று சொன்னாங்களோ அதே மலக்குமார்கள் தான் உங்களுக்கு வாங்கி எல்லாம் வாங்கி மாட்டி விட்டுருக்குறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னாங்க. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த மாதிரி மனிதன் ஹலாலான முறையில் உழைத்து சாப்பிடுவதுதான் சிறந்த உணவாக, சிறந்த ஹலாலான உணவாக இருக்கிறது. இன்ன அத்தியமா அகல்தும் மின் கஸ்பிக்கும், நிச்சயமாக நீங்கள் சாப்பிடுவதில் மிக தூய்மையானது நீங்கள் உழைத்து சாப்பிடுவதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். நாளை மறுமையில் 5 கேள்வி அல்லாஹ் கேட்பான். லா தஸூல கதமா இப்னு ஆதம யௌமல் கியாமத்தி, கியாமத்து நாளையில 5 கேள்வி ஆதமுடைய மக்களிடத்துல 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவங்களுடைய பாதம் நகர ஒரு எட்டோடு எடுத்துக்கின்றது. உன்னுடைய ஹயாத்தை எப்படி நீ பயன்படுத்தினாய், எப்படி கழிச்சுன்னு நல்லா கேட்பான். உன்னுடைய வாலிபத்தை எந்த விதத்தில் நீ கழித்தாய், ஃபீமா அபுலாஹு எந்த விதத்தில் நீ அதை கழித்தாய் என்று கேட்பான். எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய் என்று கேட்பான். கற்றது பிறகு அமல் செய்தாயா, எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்ச பிறகு அமல் செய்தீங்களான்னு நல்லா கேட்பான். 5வது கேள்வி. இது அறிவிக்கக்கூடிய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த 5 கேள்வியில இந்த 5வது கேள்வி ரொம்ப கஷ்டமா இருக்கு. கற்றது பிறகு அமல் செய்யான்னு எனக்கு கேட்டீங்கன்னா நான் மாட்டிக்கிடுவேன். ஏன்னா அந்த மாதிரி கற்றது பிறகு அமல் செய்யறதா முக்கியமான விஷயமா இருக்கு. ஆக இந்த 5 கேள்வியில உன்னுடைய ஹயாத்து முடிவு எப்படி நீ பயன்படுத்தினாய், வாலிபத்தை எப்படி பயன்படுத்தினாய், எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய், என் கற்ற பிறகு அமல் செஞ்சா நல்லா கேட்பான். இது 40%. இப்போ 5 கேள்விங்கிறது 20 மார்க்கு. இப்போ எப்படி சம்பாதித்தா எப்படி செலவு செய்யறது 20 40%. 40 மடங்கு ஹலாலா சம்பாதிப்பது, ஹலாலா செலவு செய்வது 40% அதில் அடங்கிடுச்சு. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையில ஹலாலாக நாம் சம்பாதிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லினான், யா அய்யுஹர் ரசூல், நபிமார்களே ரசூல்மார்களே, குலூ மினத் தய்யிபாத்தி, தூய்மையான வஸ்துக்களை சாப்பிடுங்க. வஅமலு ஸாலிஹன், மேலும் நல்ல அமல் செய்யுங்கள். இன்னி பிமா தஅமலூன அலீம்,
நீங்கள் செய்யக்கூடியதை நான் அறிந்தவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஆக நாம் தூய்மையான வஸ்துக்களை சாப்பிட்டால்தான் நம்முடைய அமல்கள் கபூலாகும், நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். قال نبينا صلى الله عليه وسلم لا يدخل الجنة جسد غذي بالحرام. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு மனிதன் சோளத்தை அடைய முடியாது. எந்த மனிதன் சொன்னா ஹராமான வஸ்துவால் தன்னுடைய உடலை யார் வளர்த்தானோ அவன் ஒருபோதும் சோனம் செல்ல முடியாது என்று ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதே மாதிரி அர்ராஷி வல் முர்தஷி ஃபின்னார், லஞ்சம் வாங்குபவனும் லஞ்சம் கொடுப்பவனும் அவனும் நரகத்தில் செல்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, யார் மோசடி செய்வார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைவீதிக்கு போனாங்க. கடைவீதியில் ஒருத்தர் கோதுமை ஊற்றி இருந்தார். உள்ள பார்த்தா ஈரமா இருக்கு, மேலே பார்த்தா காஞ்சி இருக்குது. உள்ள கையை விட்டாங்க, பார்த்தா ஈரமா இருக்கு. ஈரமான பொருளை நிறுத்த கனமாத்தானே இருக்கும். ஏப்பா ஈரமா இருக்கிறது மேலே ஈரமாக்கி காட்டு, ஏன் மேலே வந்து காஞ்சதை போட்டு உள்ள வந்து ஈரத்தை வச்சிருக்கிற, மக்களை ஏமாத்தலாமா என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, யார் நம்மை ஏமாற்றுவார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வதரல் பை. மோமின்களே, நீங்கள் ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள், அல்லாஹ்வுடைய திக்ர் தியானத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர் தியானத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நேரத்தை ஸ்டாப் பண்ணுங்க, அந்த நேரத்தில் வியாபாரம் செய்யாதீங்க. லாலிக்கும் ஹைருல்லகும் இன் குன்தும் தஅலமூன், இதுதான் சிறந்தது, நீங்கள் விளங்கியவர்களாக இருந்தால் இதுதான் சிறந்தது. தொழுகைக்கு அழைக்கப்பட்ட முதல் பாங்கு சொல்லப்பட்ட உடனே என்ன செய்யணும்? ஜும்மாவுக்கு வரணும். ரெண்டாவது பாங்கு ஹுத்பாவில் சொல்லப்படுது. அதெல்லாம் அதிகமானவர்கள் ஹுத்பாவுடைய நேரத்தில் வர்றாங்க, ஹுத்பா முடிஞ்ச பின்னாடி வர்றாங்க, தொழுகை நேரத்தில் கும்பலாக செஞ்சுறாங்க, இன்னும் தொழுகை முடிஞ்ச பின்னாடி வர்றாங்க. இப்படியெல்லாம் பல விதமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய சிந்தனையுடன் இருக்கணும். அன்னைக்கு ஜும்மாவுடைய நாள் அதிகாலையில் எந்திரிக்கணும், ஃபஜ்ர் தொழணும், தஹஜ்ஜுத் தொழணும், சூரா கஹ்ஃப் ஓதணும், ஸலவாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 300 ஸலவாத்துகள் குறையில்லாமல் ஓதணும். இந்த நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாரில் உம்மத்துடைய ஹாலாத்தை எடுத்து காட்டப்படுது. நாம் அதிகமாக நபியின் மீது ஸலவாத்துகள் ஓதி அந்த நபியுடைய துஆவையும் அவங்களுடைய ஷஃபாத்தை பெறுவதற்கு தகுதியுள்ள மக்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லினான், தொழுகைக்கு பாவ சொல்லப்பட்டால் விரைந்து வாருன்னு சொல்கிறான். வியாபாரத்தை விட்டுருங்க, நீங்கள் என்னென்ன வேலை செய்யலாம் அத்தனை விட்டுட்டு ஓடியாங்கிறான். அதே நேரத்தில் தொழுகை முடித்து விட்டால் ஃபைதா குலியத்து ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் திக்ரில்லாஹ் வப்தகு மின் ஃபضலில்லாஹ் ஸாலிகும் கைருல் லக்கும். அல்லாஹ் சொல்லினான், நீங்கள் தொழுகை முடித்து விட்டால் விரைந்து நீங்கள் பறந்து விரைந்து அல்லாஹ்வுடைய பூமியில் வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை தேடிக் கொள்ளுங்கள். வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், மேலும் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அதில் தான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். வைதா ராவ் திஜாரத்தன் அவ் லஹ்வன் இன்ஃபல்லூ இலைஹா வதரகு காயிமா வல் இன்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா வல்லாஹு கைருர் ராஸிகீன். நபியே நாயகமே, வைதா ராவ் திஜாரத்தன் அவ் லஹ்வன் இன்ஃபல்லூ, அவர்கள் வியாபாரத்தையோ வீண் வேடிக்கையோ பார்த்து விட்டால் அதன் பக்கம் சென்று விடுகின்றார்கள். நீங்கள் சொல்லுங்கள், வியாபாரத்தை விட வீணான வேடிக்கைகளை விட அல்லாஹ்விடத்தில் உள்ளதுதான் சிறந்தது. அல்லாஹ் தான் உணவளிப்பதில் மிகவும் சிறந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதீனாவில் திஹியத்துல் கல்பு என்ற சஹாபியுடைய ஒட்டகம் வர்த்தக கூட்டம் வந்தது, முரசு அடிக்கப்பட்டது. எல்லாம் வாங்க, சந்தைக்கு வாங்கன்னு எல்லாம் தொழுகைக்கு வந்தாலும் ஓடிட்டாங்க. ஆரம்ப காலம் 12 பேர் உட்கார்ந்தாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த 12 பேரும் போயிருந்தாங்கன்னா இந்த வியாபார ஸ்தலம் நெருப்புப்படுத்தி எரிந்திருக்கும் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வாரத்தில் ஒரு தடவை ஊர் மக்கள், டவுனில் உள்ள எல்லா மக்களும் மஸ்ஜிதில் ஈத்காவில் வந்து தொழுகும்படியாக நமக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மஹல்லாவாசி அங்கேயே வக்து பள்ளியாசம் இருக்கும், அங்கேயே தொழுகிறோம். ஜும்மா நாளா ஜும்மா பள்ளியாசலுக்கு வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம்
ஹலாலான முறையில் சாப்பிடுவதனால என்னென்ன பலன்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல குணம் உண்டாகும். ஹலாலான உணவு சாப்பிட்டா நல்ல குணம் உண்டாகும். தீய குணத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். அடுத்து நல்ல அமல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வணக்கத்தில் மனம் லயிக்கும். இன்ட்ரெஸ்ட் வரும். நல்லா வணங்குறதுக்கு மனம் லயிக்கும். பாவத்தை கண்டு உள்ளம் நடுங்கும். எல்லாம் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயம் தான். அடுத்து 5வது கல்புல் ஒலியும் இறை ஞானமும் ஏற்படும். துஆக்கள் கபூலாகும். நல்ல குழந்தைகள் பிறக்கும். ஹலாலான உணவு சாப்பிட்டா சாலிஹான குழந்தைகள் பிறக்கும். சம்பாத்தியத்தில் பரக்கத்து உண்டாகும். ஹலாலான சம்பாத்தியத்தில் பரக்கத்து இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை நேரத்தில் என்னுடைய உம்மத்துக்கு பரக்கத் செய்யப்பட்டுள்ளது. காலை நேரத்தில் ஃபஜ்ர் தொழுது போங்க, வியாபாரம் செய்யுங்க. மலேசியாவிலாம் காலையில் ஃபஜ்ர் தொழுது வியாபாரங்கள் லோகத்துக்குள்ள முடிச்சு வந்துடும். அதுக்கடுத்து அவங்க செய்யறதுதான். அந்த மாதிரி ஹலாலான வியாபாரத்தில் அதிகாலையில் நாம் எதில் ஈடுபடுகின்றோமோ அதில் அல்லாஹ் பரக்கத் செய்வோம். நல்ல விஷயங்கள் ஈடுபட்டால் நல்லதாக நடக்கும். அடுத்து அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம் கிடைக்கும் ஹலாலான உணவில். அடுத்து ஜன்னத்தில் நுழைய வாய்ப்பு உண்டு. நரகத்தை விட்டு அவர் பாதுகாக்கப்படுவார். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி 4 மதுஹபுடைய தலைவர்களை 2 தலைவர் சந்திச்சுக்கிட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாத், 4வது தலைவர் மாணவர் வீட்டுக்கு உஸ்தாத் வந்தாங்க ஒரு தடவை. அந்த இடத்துல இரவு நேரத்தில் அஹ்மத் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய உஸ்தாதை தாண்டி நல்லா உயர்ந்த உணவு ஏற்பாடு செஞ்சு ஒரு லோட்டாவில் தண்ணி வச்சிட்டாங்க. ஒரு செஞ்சு தகுந்த தாண்டி அன்னைக்கு உணவை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சாப்பிட்டாங்க. ஃபஜ்ர் அதே அந்த உணவுடனே என்ன செஞ்சாங்கன்னா இஷா தொழுதாங்க, ஃபஜ்ர் தொழுதாங்க. காலையில் வந்து பார்த்தாங்க பிள்ளை அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹியுடைய மகள்கள் பார்த்தாங்க. வைக்கப்பட்ட நிறையா உணவு வைக்கப்பட்டுச்சு. எல்லா உணவும் காலி ஆயிடுச்சு. அந்த லோட்டாவில் வைக்கப்பட்ட தண்ணி அப்படி இருந்துச்சு. அவங்க இஷா செஞ்ச உணவுடனே அப்படியே இருந்தாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இமாம் கேட்டாங்க அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி, நீங்கள் என்ன ஒழிச்சிருந்தீங்களா இல்லையான்னு. நான் நைட்டு செஞ்ச உணவோடய அப்படியே இருந்து இரவெல்லாம் விழித்திருந்து உங்களுடைய முபாரக்கான அந்த உணவை நான் சாப்பிட்டது காரணமாக என்னோட உள்ளத்தில் பிரகாசம் ஏற்பட்டு என்னோட தூக்கம் போயிடுச்சு. 300 மசாயில்கள் நான் ரெடி பண்ணி விட்டேன்றாங்க. 300 மசாயில்கள் என்னோட உள்ளத்தில் அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் 300 மசாயில்கள் சட்டதிட்டங்கள் தொகுப்புகளுடைய வாய்ப்பு எல்லாம் கொடுத்தான். அந்த மாதிரி நல்ல உணவுகளுக்கு நல்ல கல்வி ஞானம் பிறக்கும். நல்ல அமல்கள் ஏற்படும். ஹராமான சாப்பாடு சாப்பிட்டால் தீமைகள் ஏற்படும். நல்ல அமல்கள் செய்ய வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு கிடைத்தாலும் இன்பம் ஏற்படாது. 3வது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. 4வது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. 5வது செல்வத்தில் பரக்கத்து இருக்காது. 6வது கெட்ட செயல் செய்யும்படி தூண்டும். 8வது கெட்ட பிள்ளைகள் பிறப்பார்கள். 8வது கெட்ட வழியில் பணம் செலவாகும். 9வது சுவர்க்கம் கிடைக்காது. 10வது நரகத்தில் நுழைவான். ஆக கண்ணியத்துக்கு அடுத்து 11வது அல்லாஹ் ரசூலுடைய கோபம் ஏற்படும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த காலத்தில் ஹஜ்ஜாஜ் யூசுப்னு ஒருத்தர் இருந்தார், அநியாயக்கார அரசர். நபிகளுடைய காலத்துக்கு பின்னாடி தான். அப்போ அவர் வந்து அந்த காலத்தில் அவருடைய காலத்தில் ஒரு ஜமாத் இருந்துச்சு. ஒரு துவாக்கள் கபூலாகக்கூடிய ஒரு ஜமாத். அந்த ஜமாத்து ஹலாலான உணவுதையும் சாப்பிடுவாங்க. அவங்க துவா செஞ்சால அநியாயக்கார அரசெல்லாம் போயிடுவான், இல்லாமல் போயிடுவான். இப்போ அந்த ஜமாத்தாரை குறிப்பாக கூப்பிட்டு இவன் ஒரு விருந்து வச்சான். விருந்து வச்சு சொல்லிட்டா இன்னமே இவங்களுடைய துவா கபூலாகாது. ஏன்னு சொன்னால் எங்கள் வயிற்றுக்குள்ள ஹராமான உணவு போயிடுச்சு. இன்னமே என் விஷயத்தில் அவங்க துவா கபூலாகான்ட்டான். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அப்போ நம்மளுடைய துவாக்கள் அமல்கள் கபூலான்னு சொன்னால் நல்ல உணவுகள் ஹலாலான உணவுகள் சாப்பிடும் மூலமாக தான் துவா கபூலாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த காலத்தில் அருமை சஹாபாக்கள் பெரும்பெரும் வியாபாரம் இருந்தாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்கெல்லாம் மக்காவாசிகள். இவங்கெல்லாம் பெருங்கொண்ட வியாபாரிகள். எல்லாத்தையும் தீனுக்காண்டி விட்டுட்டு மதீனாவுக்கு வந்தாங்க. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னா, மதீனாவுக்கு வந்த உடனே எனக்கு பஜாரை காட்டுவினாங்க. அங்கே பஜாரில் நெய்யும் கொஞ்சம் பால் கட்டி வாங்கி வியாபாரம் செய்ய ஆரம்பித்தாங்க. சில நாட்கள்லேயே பேரித்த கொட்டை அளவு தங்க வந்துடுச்சு. அதை வச்சு ஒரு பெண்ணை மகன் கொடுத்து நிக்காஹ் செய்தார்கள். காலப்போக்கில் பெரும் வியாபாரி ஆயிட்டாங்க. அதுக்கு காரணம் 4 சொல்கிறாங்க. நான் எந்த பொருளையும் கடனுக்காக வாங்க மாட்டேன், கடனும் கொடுக்க மாட்டேன், பிறகு குறையுள்ள பொருளையும் விற்க மாட்டேன், நல்ல
தெளிவான நல்ல உசியான பொருளை விற்பேன், தரமான பொருளை. அப்புறம் விலை கம்மியாகவே ஒரு லாபம் வைப்பேன். ரொம்ப லாபம் வச்சுக்கிட்டு கிடைக்கலாம் சேர்த்து மொத்தமாக வச்சு வரவன் தலையில் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லாபமே வைப்பேன். அடுத்து பதுக்க மாட்டேன், பொருள்களை பதுக்க விலைவாசி ஏறட்டும். பதுக்க வைக்கிறாங்களா, வெங்காயம்லாம் ஏறிச்சா இல்லையா, 200 300 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி மக்களுக்கு அத்தியாவசியமான பொருள்களை பதுக்க வைக்கக்கூடாது, எல்லாமே நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் பிரகாசியம். அந்த மாதிரி பதுக்க மாட்டாங்க, ரொம்ப லாபமும் வைக்க மாட்டாங்க, தரமான பொருளை கொடுப்பாங்க. மக்களெல்லாம் அவங்கள்ட்ட வாங்க வந்தாங்க. பொருளும் சீப்பாக கிடைக்குது, தரமாகவும் இருக்குது என்று சொல்லி வாங்கினாங்க. பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டார். சஹாபாக்கள் 1.25 லட்சம் சஹாபாக்கள்லேயே அப்துல் ரஹ்மான் அவுஃப் தான் பெரிய கோடீஸ்வரர். நாளை மறுமையில் சஹாபாக்களை கடைசியாக அவங்களே கடன் கொடுத்து சொர்க்கத்துக்கு போக முடியுமா? நபிமார்கள் கடைசியாக சொர்க்கம் போகிறோம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா உலகத்தையும் ஆண்டாங்கல்ல, இப்போ எல்லாத்துக்கும் நல்லா இருந்தால் கடன் கொடுக்கணும். இப்போ அந்த மாதிரி அப்துல் ரஹ்மான் அவுஃப் ஒரு தடவை அவங்களுடைய ஒட்டகம் ஷாம் தேசத்தில் கடைசி ஒட்டகம் இருந்தால் முதல் ஒட்டகம் மதினால இருக்கும். அவ்வளோ ஒட்டகம் வியாபார சரக்குகளோடு இருக்கும். அவ்வளோ பெரிய வியாபாரி ஆயிட்டார். ஒரு தடவை தீனுக்கு தேவை ஏற்பட்டது. 700 ஒட்டகம் அந்த வியாபார கூட்டத்தில் வந்துச்சு. 700 ஒட்டகத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் சரக்குடன் அவர்கள் தர்மம் செய்துவிட்டார். அவ்வளோ பெரிய சஹாபி. ஆக கண்ணியத்துக்குரியவர்கள் அவங்கெல்லாம் உலகத்தில் அஷரத்து முபஷ்ஷரா 10 சஹாபிகளை சொர்க்கவாசின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுட்டி காட்டினாங்க. அதில் அபூபக்கர், அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு. ஒரு தடவை உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு 3வது கலீஃபா நபியை விருந்துக்கு அழைச்சாங்க. வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்களுடைய ஒவ்வொரு எட்டையும் என்ன செஞ்சான்னு சொன்னால் எண்ணிக்கிட்டே போகிறாங்க. எத்தனை எட்டு வந்துச்சோ அத்தனை எட்டுக்கு ஒரு அடிமையில் வாங்கி அவ்வளோ எட்டுக்கு அவ்வளோ அடிமையில் வாங்கி உரிமை விட்டாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவருடைய சரக்கில் சொல்லப்படும் 30,000 அடிமைகளை அவர்கள் விலைக்கு வாங்கி உரிமை விட்டார்கள் என்று. ஹஸரத் அபூபக்கர், ஹஸரத் பிலால் அவங்களுடைய எஜமான் போட்ட அடின்னு இரவு போல அடிச்சு அவங்கள உயிர் நிலைக்கு ஆக்கிட்டான். அந்த நேரத்தில் அபூபக்கர் அவங்கள போய் விலைக்கு வாங்கி என்ன இதை கொடுத்துருப்பாங்க, கொடுத்துரு என்ன விலை சொல்லியிருந்து. ஒரே இடத்துல 300 பேரித்த மரம் கிடைச்சா நான் வித்துறேன்ட்டான். அதே மாதிரி ஒரே இடத்துல 300 பேரித்த மரம் உள்ள தோட்டத்தை கொடுத்து ஹஸரத் பிலாலை ரலியல்லாஹு அன்ஹு விலைக்கு வாங்கி உரிமை விட்டாங்க. ஹஸரத் அபூபக்கர் எவ்வளோ பெரிய செல்வந்தர்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மாதிரி மதீனாவில் சையதுனா அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு, சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு, சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு, உஸைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு, இவங்கெல்லாம் விவசாயிகள், பெருங்கொண்ட செல்வந்தர்களாக இருந்தாங்க. கூலியால் யார் தெரியுமா? ஹஸரத் அலி ரலியல்லாஹு கூலிக்கு வேலை போகிறவங்க, கூலிக்கு வேலை செய்வாங்க. தேவைக்கு மட்டும் என்ன செய்வாங்க, கொஞ்சம் சோளத்தை வாங்கிட்டு வந்து திரிப்பாங்க. ஒரு நாள் பிள்ளைகள் உடம்பு சரியில்லைன்னு 3 நோம்புக்கு நியர்ச்சி பண்ணிக்கிட்டாங்க. சோளம் வாங்கி 3 அந்த பஞ்சை வாங்கிட்டு வந்து அதை தெரித்து சோளத்தை கூலியாக பெற்று நோம்பு வச்சாங்க. அந்த நோம்பு திறக்கும் போது எத்தீமும் அடாத்தாம் யுஹிப்பூன அந்த ஆயத்து வருது. எத்தீமும் ஆசீரம் யுதீமுன தாம எத்தீம் மிஸ்கீனம் எத்தீமும் ஆசீரான்னு சொல்றா. தகரம் எல்லாம் சொல்றான். மிஸ்கீன் ஒரு நாள் வந்தார், எத்தீம் வந்தார், ஒரு கைதி வந்தார். 3 நாள் அந்த உணவு 5 பேர் கொடுத்தாங்க. பிள்ளைகள் 2 பேரும் கணவன் மனைவி அடிமை பண்ணி 5 பேருக்கு உண்டான உணவை கொடுத்தாங்க. அல்லாஹ் அந்த ஆயத்தை அவங்க இறங்கிட்டான். சூரா தஹரில் அல்லாஹ்வுக்காக அவர்கள் கொடுத்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லினான், ரிஜாலுன் லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் அவங்களுடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் அவர்களை பராமுகமாக்கி விடாது. அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். யுகாமு ஸலாத் இத்தா ஸகாத், ஜகாத் கொடுப்பார்கள். யஹாஃபுன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், ஒரு நாளை அவர்கள் அஞ்சுவார்கள், எந்த நாளில் அவங்களுடைய உள்ளங்களும் பார்வைகளும் திடுக்கத்தால் புரண்டு விடுமோ அத்தகைய நாளை அவர்கள் பயந்து அல்லாஹ்வுக்கான அவங்க தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜகாத் கொடுப்பார்கள், அல்லாஹ்வுடைய திக்ரை நிறைவேற்றுவார்கள். இதனால் அவங்களுடைய வியாபாரமும் கொடுக்கல்வார்கள், எந்த தடையும் கிடையாது. அப்படிப்பட்ட வியாபாரிலாம் ஆகணும். சஹாபாக்கள் சுத்தியில் எடுப்பாங்க, பாவம் சொல்லணும்னா சுத்தியில் மேலே போமா, இரும்பை தட்டும் போது அப்படியே பின்னாடி போட்டு ஓடிடுவாங்க குளிச்சு. அதே மாதிரி அவங்க பாங்கு சொல்லப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி இடத்துல இருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க, பாங்கு சொல்லவங்க யாருன்னே கண்டுக்கிறாங்க, ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய நிலைமைகள். நாமும் தொழுகையாளிகளாக அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக வேண்டும். அல்லாஹ் அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக.